ஆதாம் மாதிரி. யாரு பரிபூரண? கண்ணின் வயிற்றுல பிறந்தவங்க எல்லாரும் பாவி. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். ஒரு ஆண் கிட்ட இருந்து பெண் சேர்ந்து வருகிற உறவினால பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவி. ஏன்னா ஆதாமுடைய பாவம் கடத்தப்பட்டு வருகிறது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அப்ப யாருமே கிடையாது. அப்ப இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். ரத்த சிந்தனாதான் ஆதாம் செய்த பாவம் நமக்குள்ள கடத்தப்பட்டு வருதுல, அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப யார் வரணும்? பாவம் செய்யாத ஒரே ஆள் யாருங்க? ஆதாம்க்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தாங்க இறங்கி வரணும். கடவுள் தான் மனுஷனா வந்து இறங்கி அவரே பலியிட்டாதான் இது நடக்கும். அதை நாங்க செஞ்சாரு. உங்களுடைய தகப்பன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா வந்து பிறந்து உங்களுக்குள்ளே இந்த பாவம் வந்து நம்மள நரகத்துக்கு கொண்டு போக கூடாது, இதற்கு தீர்வு விடுதலை பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும்னு அவர் மனுஷனா உருவெடுத்து தன்னையே பலி கொடுத்தார் சிலுவையில். அந்த ரத்தத்தினால ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு உண்டாகாது. இன்னைக்கு அவர் ரத்தம்